ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தை, நம்பிக்கையோடு தானே இந்த வராகி அம்மாவின் கையை தொற்றுக்க. அப்புறம் என்ன, இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. நீ எதிர்பார்த்த அத்தனையும் இந்த வராகி அம்மா நானே உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துடுறேன். இந்த பிரபஞ்சத்தில் படைக்கப்பட்ட ஒவ்வொன்றும் ஒரு காரணத்தோடு தான் படைக்கப்பட்டிருக்கு. கண்டிப்பா உன் மூலமாக இந்த உலகத்தில் நான் சில விஷயங்களை மாற்ற போகிறேன். அது மட்டும் இல்லை என் தங்கமே, உன் வாழ்க்கையிலையும் நான் உனக்கான நல்ல மாற்றங்களை கொண்டு வரப்போகிறேன். எப்போதுமே உன்னால் ஆன உன்னதமான நல்ல காரியங்களை நீ செஞ்சுக்கிட்டே இரு. எந்த விதத்திலும் எந்த விஷயத்திலுமே கூட உன்னை நீ தாழ்வாக குறைவாக மதிப்பிட வேண்டாம் என் செல்லமே. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருப்பென்ற நம்பிக்கையோடு நீ ஒவ்வொரு காரியங்களையும் செய்யும் போது கண்டிப்பா உன்னுடைய உழைப்பு வீணாக போகாது. நீ தேடுற அமைதியையும் உனக்கான சக்தியையும் தைரியத்தையும் இந்த வராகி அம்மா உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துறேன். உன் பேச்சிலும் மூச்சிலும் உன் நம்பிக்கையிலும் புன்னகையிலும் நான் கலந்து இருக்கும்போது நீ எதுக்காக தனியாக இருக்கிறதா நினச்சி தவிச்சிக்கிட்டு இருக்க? இந்த உலகம் உன்னை மறந்தாலும் உன்னை உருவாக்கிய இந்த வராகி அம்மா எப்படி உன்னை மறந்துடுவேன்னு நினைக்கிற? பயப்படாமல் தைரியமாக இரு. உன் மனசில் உள்ள நல்ல எண்ணங்களுக்கும் உன் நம்பிக்கைக்காகவுமே நான் உனக்கான நல்லதை செஞ்சு கொடுப்பேன். சரியான நேரம் வரும்போது நீ தோற்று போன விஷயங்களையும் துவண்டு போன விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கான வெற்றிகளை நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துருவேன். உனக்கான சரியான நேரத்தை இந்த வராகி அம்மா ஏற்கனவே உருவாக்கி வச்சிருக்கேன். கண்டிப்பா நீ வெற்றி பெறுவதையும் வாழ்க்கையில் உயர்வதையும் யாராலுமே தடுக்க முடியாது என் செல்லமே. நீ மனசுடைஞ்சு போன நொடியிலிருந்து இந்த வராகி அம்மா உன் கூடவே இருந்து உன்னை உயர்த்துவதற்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கேன். கீழே விழுந்துட்டோம் தோத்துட்டோம் நினச்சி நீ அழுக வேண்டாம். கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக நான் உன்னை எழுந்து நிற்க வைப்பேன். நீ தனியாக இல்லை, இந்த வராகி அம்மாவும் உன் கூடவே தான் இருக்கேன். நீ சந்திக்கிற ஒவ்வொரு சோதனையிலும் நான் உன் கூடவே உனக்கு துணையாக இருந்து கண்டிப்பாக உன்னை உயர்த்தி உனக்கான நல்ல பாதையை காட்டுவேன். கூட்டத்தில் ஒரு ஆளாக இல்லாமல் கூட்டத்திலேயே சிறப்பான தனித்துவமிக்க ஆளாக நீ இருக்கணும். வைரம் மின்னுறதுக்கு காரணம் அது பட்டை தீட்டியதால் தான். அதே போல் உன்னையும் நான் பட்டை தீட்டி உன்னையும் இந்த உலகத்தில் பிரகாசிக்கமாக ஜொலிக்கும்படி செய்ய போகிறேன். உன் வலிகள் வேதனைகள் எதுவாக இருந்தாலும் அதை பிரகாசிக்கும் ஒளியாக இந்த வராகி அம்மா மாற்றி கொடுத்துருவேன் என் செல்லமே. வாழ்க்கை எப்போதும் புரியாத புதிராக நினைக்காதே, அது ஒரு பயணம். உன் வாழ்க்கைக்கான விடைகளை எல்லாம் கூடிய சீக்கிரம் உன் கண்களில் காட்டுறேன். நீ போகும் பாதையில் உனக்கு நடக்கிற விஷயங்களை எல்லாம் ரசிக்க கற்றுக்கோ. சில சமயம் சில விஷயங்கள் நீ எதிர்பார்த்ததற்கு மாறாக நடந்தாலும் நீ துவண்டு போகாதே. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் அமைதியை கொண்டு வந்து சேர்ப்பேன். உன் மனசை ஆழப்படுத்து. உன்னை சுற்றி இருக்கிற நல்ல விஷயங்கள் எல்லாம் சிறப்பாக நடக்கும்படி இந்த வராகி அம்மா செஞ்சு கொடுக்குறேன். கீழே விழுந்த இடத்திலேயே நீ துவண்டு போய் கிடக்கும்படி நான் விட்டுட மாட்டேன். ஒரு விதையை மண்ணுக்குள்ளே போட்டு புதைக்கிறது அது குப்பையாக மக்கி போகிறதுக்காக அல்ல, செடியாக மரமாக மாறி விருட்சமாக வளர்வதற்காக தானே. அப்படிதான் உன்னையும் ஆலமரம் போல செழித்து தலைத்து ஓங்கி உயர்ந்து நிற்க வைக்க போகிறேன். யார் உன்னை புரிஞ்சுக்கிட்டாலும் புரிஞ்சுக்காவிட்டாலும் உன்னை சரியாக புரிஞ்சு வச்சிருக்க இந்த வராகி அம்மா உன் கூடவே தான் இருக்கேன். நீ தனியாக இல்லை, நான் உன் கூட இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. நானே உன்னை புதுப்பிச்சு உனக்கு புத்துணர்ச்சியும் கொடுத்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு தந்துடுறேன். இந்த உலகம் இப்போ உன்னை திரும்பி பார்க்கறதுக்கான நேரம் வந்துடுச்சு என் செல்லமே. உன் பலவீனம் எதுவாக இருந்தாலும் அதை உனக்கு பலமாக மாற்றி கொடுக்குற வரைக்கும் இந்த வராகி அம்மா உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். உன்னால் முடியாது நீ நினச்ச விஷயங்களை எல்லாம் உனக்கு சிறப்பாக நான் முடிச்சு கொடுக்க போகிறேன். நடக்காது நீ நினச்சி பயந்த விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நான் நடத்தி கொடுத்துட்றேன். நீ எப்போதும் தைரியமாக இருக்கணும்.
உன் மனசின் ஆழத்தில் இருக்கக்கூடிய எல்லா ரகசிய கனவுகளையும் நான் அறிவேன். நீ சொல்லாமலேயே உனக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை உன் கைகளில் நான் கொண்டு வந்து சேர்த்துடுறேன். நீ எப்போதும் தைரியமாக இருக்க கற்றுக்கோ என் செல்லமே. யாரோ உன்னை பார்த்து ஏதோ சொன்னாங்கன்றதுக்காக அதையே மனசில் போட்டு கவலைப்பட்டுக்கிட்டும் கஷ்டப்பட்டுக்கிட்டும் இருக்காத. அடுத்தவங்க வார்த்தைகள் உன்னை காயப்படுத்தாத அளவுக்கு, அதை தட்டி விட்டு தாண்டி போகிற அளவுக்கு நீ தைரியமாக இருக்கணும் என் தங்கமே. உன்னை படைச்ச இந்த வராகியம்மா உன்னை புண்ணியவானாகவே படைச்சிருக்கேன். இந்த உலகம் உன்னை பற்றி சொல்கிற பேச்சுக்களை எல்லாம் தூக்கி எறிஞ்சிடு. உன் வாழ்க்கையில் எந்த விதத்திலும் உன்னை துன்பங்கள் வருத்தாத அளவுக்கு உனக்கான இன்பத்தை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உனக்கான வெற்றியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான நட்சத்திரங்களை நான் படைச்சிருக்கேன். அது எதையுமே நான் மறக்கலை. கோடி கோடியாக இருக்கும் நட்சத்திரங்களையே நான் மறக்காத போது என் அன்பு பிள்ளையான, என் மனசுக்கு பிடிச்ச பிரியமான பிள்ளையாகிய உன்னை மட்டும் நான் மறந்துடுவேனா என்ன? உன்னை எப்போதுமே என் கவனத்தில், என் சிந்தனையில், என் மேற்பார்வையில் தான் வச்சுருக்கேன். நீ என்ன செய்கிறங்கிறதையும் எதுக்காக செய்கிறங்கிறதையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். கண்டிப்பாக உனக்கு உதவி தேவைப்படும் போது யாராவது ஒரு மனிதர் மூலமாக உனக்கான உதவியை நான் அனுப்பி வைப்பேன். இந்த வராகி அம்மாவின் கையை இறுக்கமாக நீ பிடிச்சிக்கிட்டாலே நான் உன்னை உயரத்தில் தூக்கி உட்கார வச்சிருவேன் என் செல்லமே. வெளியே புயல் அடித்தாலும் உன் மனசுக்குள்ளே ஒரு அமைதி இருக்கும்படி நான் செய்ய போகிறேன். கண்டதையும் யோசித்து நீ மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாம். இனிமேல் உன் மனசில் கவலைகளுக்கு இடமே இருக்காது. தாமதமான விஷயங்களையும் தள்ளிப்போன விஷயங்களையும் கூட சரியான நேரத்தில் சிறப்பாக நான் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்துட்றேன். ஒரு சிற்பத்தை அழகாக செதுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். அதே போல தான் உன் வாழ்க்கையும் கொஞ்சம் நேரம் எடுக்குதே தவிர கூடிய சீக்கிரம் அழகான சிற்பமாக நான் செதுக்கிடுவேன் என் செல்லமே. இந்த உலகத்துக்கு முன்பாக மற்றவங்களுக்காக நீ போட்டிருக்க முகமுடிகளை கலட்டி தூக்கி எறிஞ்சிடு. உனக்கு பலமாக இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நீ எப்படி இருந்தாலும் நான் உன்னை அப்படியே ஏற்றுக்குவேன். அடுத்தவங்க கண்ணுக்கு நீ நல்ல பிள்ளையாக காட்டிக்கணுன்ற அவசியம் இல்லை. நீ நீயாக இருந்தாலே போதும். உன்னால் மாற்ற முடியாத விஷயங்களையும் உன்னால் சரி செய்ய முடியாத விஷயங்களையும் நினச்சி வருத்தப்படாத. உன்னுடைய கவலைகளை எல்லாம் முடிச்சு வச்சு உனக்கு தேவையான நிம்மதியை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. கடந்த காலத்தில் நடந்த கசப்பான சம்பவங்களையும் கஷ்டமான விஷயங்களையும் இன்னும் என் மனசில் சுமந்துக்கிட்டே இருக்க? நடந்து முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சு போன அத்தியாயம். கையில் இருக்கிற பாரத்தை இறக்கி வச்சினா நான் உனக்காக புது பரிசுகளை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் நான் உனக்கான முன்னேற்றத்தை கொடுத்து உன்னை வெற்றி பெற செய்வேன். எப்போதும் உனக்கான இடத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இரு. ஓட முடியாவிட்டால் நடந்தாது போ. நடக்க முடியாவிட்டாலும் ஊர்ந்து செல்ல தயாராகு. ஆனால் எங்கேயும் எந்த விஷயத்திலும் நீ எதுக்காகவும் சோர்ந்து நின்றுடக்கூடாது. இந்த வராகி அம்மா உன் கூடவே தான் இருக்கேன். உனக்கான நல்லதை செஞ்சு தருவேன்னு நம்பு. இந்த உலகம் உன்கிட்ட இருந்து எதையோ எதிர்பார்த்தாலும் நான் உன்கிட்ட இருந்து எதையுமே கேட்க மாட்டேன். உன் மன பாரங்களையும் உன் மன வருத்தங்களையும் என்கிட்ட கொட்டிட்டீன்னா எல்லாத்தையும் சரி செஞ்சு உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்துருவேன் என் செல்லமே. என்னுடைய அருளும் ஆசீர்வாதமும் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. கடல் அலைகள் ஏதாவது ஒரு பொருளை உள்ள கடலுக்குள்ளே இழுத்துட்டு போச்சுன்னா அதை அழகான சிப்பியாக மாற்றி வெளியே தள்ளிடும். அதே போலவும் வாழ்க்கையிலையும் நீ எதை இழந்திருந்தாலும் அதுக்கு பதிலாக ஒரு பெரிய அற்புதமான நல்ல விஷயத்தை உன் வாழ்க்கையில் நான் கொண்டு வந்து கொடுத்துருவேன். உன் கஷ்டங்களையும் காயங்களையும் பாக்கி உனக்கான மருந்துவத்தையும் போட்டு உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. உன் மனசில் இருக்க காயங்களை எல்லாம் மாற்றி உனக்கான வெற்றிகளை இந்த வராகி அம்மா உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துறேன். உன் மன வலியை போக்கி உனக்கான வலிமையை கொடுத்து உன்னை பாதுகாக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. இந்த உலகத்தில் நிறைய பூக்கள் இருக்குது. ரோஜா, மல்லிகை, முல்லை, செம்பருத்தி, அது இதுன்னு
ஒவ்வொரு பூவுக்கும் ஒரு தனித்துவமும் அழகும் இருக்குது தானே. ரோஜாப்பூ மல்லிகையாக மாறணும்னு நினைக்கிறது கிடையாது. மல்லிகைப்பூ செம்பருத்தியாக மாறணும்னு நினைக்கிறது கிடையாது. ஒவ்வொரு பூவும் தன்னுடைய தனித்துவத்தோட மிளிர்வது போல நீயும் நீயாக உன் தனித்திறமையின் மூலமாக இந்த உலகத்தில் ஜெயிக்க தயாராகு. என்னுடைய படைப்பில் ஒவ்வொன்றிலும் ஒரு பூரணத்துவம் இருக்கும். உனக்கும் நான் நிறைவான திருப்தியை கொடுத்து மன நிறைவோட மகிழ்ச்சியாக வாழும்படி செய்கிறேன். எந்த விஷயத்தில் என்ன நடக்குமோன்னு நீ முடிவை நினச்சி பயப்பட வேண்டாம். விதையை மண்ணுக்குள் போடும்போது அது புதஞ்சு போச்சுன்னு எல்லாரும் நினச்சாலும் அது உயிர் தெளிந்து செடியாக மரமாக மாறுறது போல உன் உழைப்பும் நீ எடுக்கிற முடிவுகளும் கண்டிப்பாக உனக்கான வெற்றி மரமாக மாறுமே செல்லமே. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்துக்குமே முற்றுப்புள்ளின்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஒரு கதவு மூடினாலும் நான் அதுக்கு பதிலாக 1000 வழிகளை உருவாக்குவேன். நீ எப்போதும் தைரியமாக இரு. உனக்கு நிழலாக இந்த வராகியமாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு கொடுக்குறேன். இன்னைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு என்ன நடக்கும்னு யோசிச்சு கவலைப்பட்டு உன் மன அமைதியை இழந்து விடாதே. நாளைக்கு என்ன நடக்கணுமோ அதை நான் நடத்தி கொடுக்குறேன். இன்றைய பொழுதை நீ நிம்மதியாக வாழ தயாராக இரு. மனசார எல்லா விஷயங்களிலும் மகிழ்ச்சியோட கலந்துக்கோ. ஒவ்வொரு நாளும் உன் முகத்தில் புன்னகை இருந்தாலே உன் கவலைகள் எல்லாம் காணாமல் கரைஞ்சு போயிடும். உனக்கான மகிழ்ச்சியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்க இந்த வராகியமாக நான் இருக்கேன். எப்போதும் நான் உனக்கு சிறந்ததையே செய்வேங்கிறத நம்பு. இருளாக இருக்கும் உன் வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டிய பொறுப்பை நான் ஏற்றுக்கிறேன். உனக்கான விளக்கை ஏற்றி வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலை கொள்ள வேண்டாம் என் செல்லமே. நீ மற்றவங்களுக்கு செஞ்ச உதவிகளும் நல்ல விஷயங்களும் நன்மைகளும் என் கைகள் மூலமாக உனக்கான புண்ணியமாக உன்னை வந்து சேரப்போகுது. எப்போதும் எதையுமே இறுக்கமாக பிடிச்சி வச்சுக்காம கைகளை கொஞ்சம் தளர்வாக விடு. சில விஷயங்கள் உன்னை விட்டு போனாலும் இன்னும் சிறந்ததை நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துருவேன். மனசுக்குள்ளே கண்டதையும் யோசித்து கவலைப்படுறத முதல்ல நிறுத்து. உன் மன பாரத்தை கீழே இறக்கி வச்சிடு என் செல்லமே. எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு தடைகள் பிரச்சனைகள் வருதுன்னு நீ ஒருபோதும் வருத்தப்பட வேண்டாம். வைரத்தை மெருகேற்றுவதற்கு அதை நல்லா போட்டு தேய்க்கணும் உராய்வு தேவை. அதே போல் உன்னுடைய போராட்டங்களும் உன்னை செதுக்குவதற்காகவே நான் உனக்கு கொடுத்ததுங்கிறத புரிஞ்சுக்கோ. சின்ன சின்ன பிரச்சனைகளை எல்லாம் யோசித்து மனசுடைஞ்சு நீ போக வேண்டாம். நீ எதெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினச்சியோ அதையெல்லாம் நான் உன் வாழ்க்கையில் உனக்காக திரும்ப தொடங்கி வைப்பேன். உன் வாழ்க்கையவே ஒரு புது அத்தியாயமாக நான் வெற்றிகரமாக உருவாக்க தான் போகிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் என் பிள்ளைகளோட அகராதியில் தோல்வின்ற சொல்ல இருக்க விடமாட்டேன். கூடிய சீக்கிரம் உனக்கான வெற்றியை கொடுத்து உன்னை நல்லபடியாக நான் வாழ வைக்கிறேன். உன்னால் முடியாததுன்னு எதுவுமே இல்லை என் செல்லமே. உனக்கான சந்தோஷத்தையும் வெற்றியையும் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உனக்கு இருக்கிற அத்தனை பிரச்சனைகளையும் தீர்த்து உனக்கான நல்லதையெல்லாம் இந்த வராகியமாக நான் நடத்தி கொடுக்குறேன். எதிர்காலத்தை நினச்சி நீ ஒருபோதும் பயப்பட வேண்டாம். இவ்வளவு தூரம் உன்னை கூட்டிகிட்டு வந்த என்னால் இன்னும் கூட உன்னை முன்னேற்றத்துக்கு கொண்டு போக முடியும். உனக்கு துணையாக பாதுகாப்பாக இந்த வராகியம்மா உன் கரங்களை எப்போதும் பிடிச்சிக்கிட்டே தான் இருக்கேன். என்ன நடந்தாலும் அதை நினச்சி நீ கவலைப்பட வேணாம். வாழ்க்கைங்கிறது பெரிய பெரிய விஷயங்களில் இல்லை, சின்ன சின்ன சந்தோஷங்களில் தான் இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தையும் சந்தோஷமாக ரசித்து அனுபவித்து வாழ்க்கையை வாழ கற்றுக்கோ.